ஆ ஹலோ. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஆ பந்தோபஸ்துக்கு ஆட்கள்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓகே ஓகே ஓகே. எஸ் ரேகா, கம் கம் கம். ஐ எம் டிஸ்டர்பிங் யூ? No, not at all, ஆ sir. மின் ரசாயனத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த துறையோட எதிர்கால வளர்ச்சிக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்களாம்மா. அதில் உயர்மட்ட அதிகாரிகள்லாம் கலந்துக்க போகிறாங்க. சார் இது எல்லா மினிஸ்ட்ரியிலும் ருட்டீனா நடக்கிற ஒரு விஷயம் தானே? அஃப்கோர்ஸ் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதனால நிறைய தொழிலாளிங்க வேலையை இழக்க வேண்டி வரும். தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களும் இந்த துறையை சேர்ந்த தொழிற்சங்கமும் ஒன்றா சேர்ந்து கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு தர்ணாவும் போராட்டம் பண்ண போகிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. ஆஹா. என்னைக்கு சார் நடக்க போகுது? இன்னைக்கு மாசி சார் கெஸ்ட் ஹவுஸ்ல. கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு மாசிலாமணி சாரை கேட்டபோது அதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டார். அது மட்டும் இல்லை, அதுக்கு செக்யூரிட்டி பந்தோபஸ்துக்கு உங்களை தான் இன்சார்ஜ் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறார். சார் ப்ளீஸ் சார், நான் இதை செய்ய விரும்பல சார். டெஃபினட்டாக ஏதோ ஒரு பிளானோட தான் அவர் சொல்லியிருக்கார் சார். நீங்கள் தான் வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் ரேகா? சார் ஏற்கனவே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்னு சொல்லி ஃபிலிம் டிக்கெட்டை வச்சு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கார் சார். இப்போ திரும்பி அந்த கூட்டத்துக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜாக நான் தான் வரணும்னு சொன்னார்னா டெஃபினட்டாக என்னை திரும்பி இன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானோட தான் சொல்லியிருக்கார் சார். ரேகா லுக், நம்மள மாதிரி போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி அவமானங்கள் வரதெல்லாம் சர்வ சகஜம். அதுக்காக நாம டியூட்டிக்கு போக முடியாது, இந்த டியூட்டி செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ரேகா, ஒரு சீனியர் ஆஃபீஸராக மட்டும் இல்லை, உங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்தும் சொல்லணும். இப்போ நீ போகலைன்னா ஏன் அனுப்பலைன்னு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு 10 தடவை நான் அலையணும், நீயும் 4 தடவை அலையணும். அது மட்டும் இல்லை, யூ வில் பி கெட்டிங் டு லாட் ஆஃப் எம்பரஸ்மெண்ட் ஆல்சோ. அது மட்டும் இல்லை ரேகா. ரைட் சார், நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறேன் சார். குட் குட். I'll leave right away, sir. Carry on. Yes. இந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சா? தெரியல மேடம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா? இல்லை மேடம். உள்ள மந்திரியை தவிர யார் இருக்காங்க? தெரியல மேடம். விஐபி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. சரி, ஒன்று பண்ணுங்க, பின்னாடி இன்னொரு கேட் இருக்குல்ல, அங்கே ஆமா. செக்ரட்டரி அலர்ட்டாக இருக்காங்கன்னு போய் பார்த்து வந்துருங்க. ஓகே மேடம்.
வணக்கம் டிசிபி. என்னடா ரகசிய கூட்டம்னு சொன்னாங்களே, ஒரு அம்மணி மட்டும்தான் வந்திருக்குதுன்னு பாக்குறீங்களா? ரகசிய கூட்டமே இந்த அம்மணி கூட தான். எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சது. இதுக்கு எதுக்கடா நம்மள பந்தோஸ்தா வர சொன்னாங்களேன்னு யோசிக்கிறீங்க. கரெக்ட். பின்ன என்ன மேடம், கட்சிக்காரங்க யாராவது மந்திரி இப்படி அரச உரசலா இருக்கிறத பார்த்தா வம்பாயிடுமல்ல. அதனாலதான் இந்த கூட்டம் இவ்வளவு ரகசியமா நடந்துச்சு. வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட், வெரி குட்ரா. சரி கிளம்பு. என்னடா முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க? என்ன உன் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை தானே? அவன் 10th ஃபெயிலு. சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் 40 மார்க் வாங்கினா போதும், நான் அவனுக்கு வேலை வாங்கி தர்றேன். அப்புறம் உங்க அப்பாவுக்கு மாசம் 2 தடவை பென்ஷன் வாங்கி தர்றேன். கிளம்பு. ஓகேடா, பத்திரமா போயிடுவில்ல? நீ போயிடுவ. போ போ, கிளம்பு கிளம்பு. டேய், பத்திரமா கொண்டு போய் விட்டுறா. சரிடா சரிடா செல்லம் பங்காரி. சரி சரி, ஓகேடா. பை 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 பாய்டா. சா பா. என்ன டிசிபி, அன்னைக்கு என்னமோ சினிமா டிக்கெட்டை வாங்கி வீட்டுல கொடுத்ததுக்கு கோபப்பட்டையே, இந்த வேலைக்கு அந்த வேலை பெட்டர் தானே? ரொம்ப அற்புதமா பாதுகாப்பு கொடுத்தேன். எந்த வேலையா இருந்தாலும் சின்சியரா பாக்குற பார், அதான் உன் ஸ்பெஷாலிட்டியே. மேல கமிஷனர் கிட்ட உன்னை நான் பாராட்டி பேசுறேன். அப்புறம் உன்னோட சர்வீஸ் ரெக்கார்ட்ல நீ நல்லா பாதுகாப்பு கொடுத்த, நல்ல சின்சியர் ஆபீசர்னு நானே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். சரி, நீ கிளம்புறியா? சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா? ஏய், வர்ற மேடம், வர்றம்மா. என்ன டிசிபி, அன்னைக்கு என்னமோ சினிமா டிக்கெட்டை வாங்கி வீட்டுல கொடுத்ததுக்கு கோபப்பட்டையே, இந்த வேலைக்கு அந்த வேலை பெட்டர் தானே? மேல கமிஷனர் கிட்ட உன்னை நான் பாராட்டி பேசுறேன். அப்புறம் உன்னோட சர்வீஸ் ரெக்கார்ட்ல நீ நல்லா பாதுகாப்பு கொடுத்த, நல்ல சின்சியர் ஆபீசர்னு நானே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். Rekha, are you all right? Yeah, I'm fine. Physically you are all right, but mentally you are not. Rekha, என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உன் மனசுல இருக்கிற பாரம் கம்மியாகும்ல? ஈஸ்வர், இந்த மாசி பண்ற அக்கிரமம் தாங்க முடியல. ஒரு வாட்ச்மேனை கூட இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல, இவன்லாம் ஒரு மினிஸ்டர். என்னை இன்சல்ட் பண்றதே அவனோட வேலையா போச்சு. அப்படி என்ன ஆச்சு? எல்லாரும் முன்னாடி என்ன சொடக்கு போட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல், இதை வீட்டில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி ஓகேன்னு போனா அந்த ஃபைலுக்குள்ள ஃபிலிம் டிக்கெட்ஸ் வச்சிருக்கான். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது, அதுக்கு செக்யூரிட்டியா ரேகா தான் வரணும்னு கமிஷனர் கிட்ட டைரக்டா பேசி என்ன வரவழைச்சு. இந்த அளவுக்கு நீ அப்செட் ஆயிருக்கனா ஏதோ நடந்திருக்கு. வாட் ஹேப்பன்? சொல்லு ரேகா. ஈஸ்வர், அவன் ஒரு பொம்பளையோட கூத்து அடிச்சுட்டு அவ்வளவுதான், ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம் அப்படிங்கிறான். எனக்கு அப்ப வந்த கோவத்துக்கு என்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கியில அந்த செகண்டே அவனை ஷூட் பண்ணியிருக்கணும். இடியட். ஏதோ பல்ல கடிச்சிட்டு நான் வந்துட்டேன்.
இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு சல்யூட் பண்றதை விட பேசாம என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரேகா, அந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத. இன்னொரு முறை அப்படி சொல்லாத. உன்ன மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டா இவனை மாதிரி ஆளுகளை அடக்கவே முடியாது. ஆமா ரேகா, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக அவன் பண்ண இன்சல்ட்லாம் மறந்துருன்னு நான் சொல்லல. ஞாபகம் வச்சுக்க, எல்லாத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்க. உனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப வட்டி முதல்மா திருப்பி கொடு. இனிமே ஒவ்வொரு முறையும் அவன் உன்னை அவமானப்படுத்தும் போது அவன் வாங்க போற அடியில இன்னொன்னு கூடுதுன்னு நினைச்சுக்க. அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடும். ரிலாக்ஸ். எனக்கு புரியுது. ப்ளீஸ் ரிலாக்ஸ். வா வா. நான் 10:30 வந்துடுவேன். பெரம்பூர் ஏரியாவில் தான் இருக்கேன். வந்துடுவேன், கவலை விடு. 6 பேரில் நம்ம பசங்க இருக்காங்க, முடிச்சிடலாம் விடு. ஓகே வந்துடுவேன்டா, கண்டிப்பாக வந்துடுவேன்டா. தலைவா, எந்த பிரச்சனையும் வராதில்ல? என்கிட்ட வந்துட்டு இல்லை, எந்த பிரச்சனையும் வராது. சரி. அவன் மட்டும் பார்த்துக்கலாம் என்ன. ஓகே. பலம் உடைத்திடும் பகை வரை